இன்னமும் தன்னை ஒரு தூய சக்தின்னு சொல்றீங்களா? உங்கள்ல இருந்து மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவை மட்டும் ஊழல் பண்ணவங்கன்னு நீங்க தனித்துவமா காட்டக்கூடிய அந்த அதிமுகவுல இருந்து 4 பேரை ரிசைன் பண்ணி இதே வந்து பிஜேபி வட மாநிலங்கள மத்திய பிரதேசத்துல இந்த மாதிரி பண்ணப்ப வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு எல்லாம் குடிச்சாங்க. அதே கேவலமான கீழ்த்தரமான வேலையை ஆட்சிக்கு வந்து தவழ்ந்து போற காலத்திலேயே வந்து பிஹெச்டி பெறின பிஜேபியே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இவர் பண்றாரா? இவர் தூய சக்தியா இல்ல இவர் துர்சக்தியா அப்படிங்கிறத மக்கள் பாக்குறாங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஜேசிடி பிரபாகர் 25 பேருக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடிதத்தை கன்சிடர் பண்ணாம 25 பேர்த்தை டிஸ்குவாலிஃபை பண்ணிருந்தா 25 பேர் இடைத்தேர்தல் போய் சந்திச்சிருக்கணும். 25 பேர் நிக்கிறப்ப மக்கள் எல்லாம் அந்த 25 பேருக்கும் எனக்கு தாவேகா வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுகவுல நிக்கிறீங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு தானே போட்டிருந்தாங்க. இந்த மக்கள் 2 திராவிட கட்சிகளும் கொடுக்க வேண்டியது கொடுத்தாங்க, எதையுமே கொடுக்காத விதியை தேர்ந்தெடுத்தாங்கல்ல. அதே யோக்கியர்களாக அந்த தொகுதி மக்கள் நீதிபதிகளாக இருந்து இந்த 25 பேரையும் தண்டிச்சிருக்கணும். அந்த இடத்துல நிச்சயமா வேற வேட்பாளர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி போட்டிருப்பார். அப்படிங்கிறப்ப இந்த 25 பேரை தண்டிச்சிருந்தாங்க அப்படின்னா அது உண்மையாலுமே தமிழக மக்கள் நீதிக்கு பேர் போனவர்கள் பேர் வந்திருக்கும். வேண்டாம், இப்பயே கேட்கிற உங்க டிவி லட்சக்கணக்கான பேர் பாக்குற உங்க டிவி மூலமா கேட்கிற இந்த 4 மனித புனிதர்கள், காமராஜர், கக்கன், அந்த கல்யாண சுந்தரம், ராஜாஜி, இந்த 4 புனிதர்களும் நாளைக்கு ஒருவேளை அதுல விஜய் நிறுத்துவாரான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. மார்க் மை வேர்ட்ஸ். விஜய் இவங்களை வந்து வாங்க வேண்டியது வாங்கிட்டு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிட்டு வா, உனக்கு வாரியம் தரேன் இல்லைன்னா அதை சேர் தரேன் அப்படின்னு இவங்களை நிறுத்த மாட்டார். என்னுடைய கணிப்பு இன்னைக்கு அண்டர்லைன் பண்ணிக்க 4 பேர் நிறுத்த மாட்டார். வேற யாரையாவது இந்த தாவேக்கா சார்பா நிறுத்தடிச்சாலும் இந்த தொகுதியில நாங்க தாவேக்கா வேண்டாம் 3வது இடத்துக்கு போ, திமுக வேண்டாம் 3வது இடத்துக்கு போ, முதல் இடத்துக்கு ரெட்டலைக்கு போடுறேன்னு சொன்ன மக்களே, நீங்க காசெல்லாம் வாங்கிட்டு நீதியின் பால் நேர்மையா உங்களுக்கு பிடிச்ச விஜய்க்கு நீங்க போன தடவை மத்த தொகுதியில எப்படி ஓட்டு போட்டாங்களோ அந்த மாதிரி நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடணும், போட்டு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இத பார்த்து இந்த மாதிரி கட்சி மாறுற பச்சோண்டிகளுக்கு பயம் ஏற்படும். நம்ம அரசியல் எதிர்காலமே போயிடும். கொண்ட கொள்கையில நாம இருக்கணும். இந்த வைத்த வளர்க்கிற வேலையை செய்யக்கூடாதுங்கிற ஒரு சட்டப்பூர்வமா எதுவுமே பண்ண முடியாது சார். தங்களை தாங்களே டிஸ்குவாலிபிகேஷன் செய்து கொண்ட இந்த மனிதர்களை சட்டப்பூர்வமாக ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு ஓவரால் பதிலுக்கு. ஆனா இதுல வந்து நான் 2 நாள் கழிச்சு நான் சொல்றேன்னு சொல்றாரு.